அதனால் தான் நல்ல குலத்தில் வரன் கிடைக்கவில்லை என்று எவரும் கூறிவிடக்கூடாது. பணத்தை தவிர வேறு எதுவும் பெரிதல்ல. தாமினி, சிறு வயது தாமினி, இன்று சூரியலோகத்தில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சூரிய வம்சம் எனக்கு மரியாதைக்குரியதாகும். சூரியபுத்திரன் யமனுடன் உனக்கு திருமணம் நடைபெறுவது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமாகும். எதை தேர்ந்தெடுப்பதென்று புரியவில்லை. தந்தையின் கௌரவமா அல்லது எனது விருப்பமா? இந்த குழப்பத்திற்கு நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். எது முறையற்றது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை தாமினி, குழப்பமடைய எந்த தேவையும் இல்லை. மறந்து விடாதே, நீ சூரியலோகத்திற்கு ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறாய். அதனால் நீ ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும். உனது மற்றும் சனியின் வழி வேறு வேறானது. அவனுக்கு வாய்ப்பளிப்பதில் எனக்கு எந்த தடையும் இல்லை. அப்பொழுது அதில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறேன். நீயும் அதில் தலையிடக்கூடாது சனி. கையில்லை. ராவணன் மீண்டும் கைலாயத்தை நோக்கி வரும் முன்பு நான் ஏதேனும் செய்தாக வேண்டும். விசித்திர தர்ம சங்கடத்தில் உள்ளாய் சனி. அதே வேளை மகாதேவரிடமோ இனி அந்த ராவணன் மீண்டும் கைலாயத்திற்கு வந்தால் எந்த வகையிலும் நீ தடுக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளாய். தேவி பார்வதிக்கும் அளித்த வாக்குறுதிக்காக என்னால் இயன்றதை நான் செய்தாக வேண்டும். உன்னுடைய எண்ணம் நிறைவேறும். இந்த கைகளால் நான் என்னுடைய மகாதேவரை வணங்கி வந்தேன். ஆனால் இன்று அதே கைகளை சிரிக்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது? நாராயணன் நாராயணன், வணக்கவையில் மயங்கி விட்டீர்கள்.